வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றி வேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இந்த கந்தன் உன்னோடு பேசிவிடுகின்ற இந்த நேரம் பௌர்ணமி விடியல் அல்லவா? இந்த பௌர்ணமி நாளில் நான் உன்னோடு பேச நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை உனக்கு என்னவென்று காண்பித்து கொடுக்க நான் வந்திருக்கின்றேன். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன். கந்தனிருந்து உன் வாழ்க்கையின் வெற்றியை உறுதிப்படுத்துபவன் என்பது நீ அறிந்த உண்மை. இதை யாராலும் மறுத்துவிட முடியாது. அப்பன் முருகன் நான் உன் முன்னால் நிற்கும் நேரம் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் நேரம் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதை எல்லாம் நடத்தச் சொல்லி உன் வாழ்க்கையில் நான் வந்திருக்கிறேனா என்று கேட்டால் இல்லை. தீமைகளும் நடக்க வேண்டும், தீய விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் உணர்த்த வேண்டும். நல்லது மட்டுமே நடந்து கொண்டிருந்தால் பின்னாளில் ஒரு நாள் இதற்கெல்லாம் சேர்த்து வைத்து ஒட்டுமொத்தமாக ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையை முடித்து விட வரும். அப்பொழுது என் பிள்ளை நீ தவித்து நிற்பாய். அதற்கு பதிலாக வாழ்க்கை என்றால் என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ உன்னை பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையோடு ஆரம்பித்து விடு. வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும். சோதனைகளுக்கு துணிந்தவனே சாதனைகளுக்கு சொந்தக்காரன் ஆவான் என்பதனை நீ மறந்து விடாதே. விழித்து எழுந்தவுடன் கிடைப்பது அல்ல வெற்றி, விழுந்து எழுந்தவுடன் கிடைப்பதற்கு பெயர்தான் வெற்றி என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, அப்படி பெற்ற வெற்றி மட்டும்தான் என் குழந்தையின் வாழ்க்கையில் நிலைத்து நிற்கும் வெற்றியாக இருக்கும். அதனை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் ஆரம்பித்து விடு. வெற்றி நிச்சயமாக உன்னை தேடி வரும். சோதனைகளுக்கு எவன் ஒருவன் துணிந்து நிற்கிறானோ அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். கந்தன் சொல்வதை மனதில் வைத்துக்கொள். ஆர்வம் என்ற ஒன்று உனக்குள் இருக்க வேண்டும். அது இல்லாது போய் நீ எப்படிப்பட்ட செயலை செய்தாலும் அது உனக்கு நிச்சயமாக எந்த வகையிலும் சந்தோஷத்தை கொடுக்காது, உன் மனதிற்குள் நிம்மதியை கொடுக்காது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கென்று நான் சொல்ல நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக நீ மீண்டும் பெற வேண்டும். உனக்கான ஒவ்வொரு நிலைகளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை நீ நிச்சயமாக மீண்டும் பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த நேரம் இனி இந்த வாழ்க்கை உன் வசமாகிட இந்த கந்தன் முன்னின்று உனக்கு எதையும் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கந்தன் முன்னின்று எதையுமே உன் வாழ்க்கையில் நான் நடத்திடுவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நின்று உனக்கு துன்பங்களை கொடுத்திருக்கலாம். எவ்வளவோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நின்று உனக்கு வேதனைகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் இதையெல்லாம் தாண்டி இந்த வாழ்க்கை உனக்கு அடுத்தடுத்து என்ன கொடுக்க இருக்கிறதோ அதையெல்லாம் நீ சரியாக பெற்று உனக்கென வாழ்ந்திட வேண்டும். கந்தன் இருக்கும் நேரம் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை என்னவென்று காண்பித்து கொடுக்க வேண்டுமல்லவா? அப்பனை வணங்கியதற்கான பலன் உனக்கு எங்கிருந்து கிடைக்கும்? இந்த கந்தன் என்னிடத்திலிருந்து நான் சொல்கின்ற நம்பிக்கையில் இருந்து உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் இனிமேல் சரியாக நடந்து உனக்குள் பெருமகிழ்ச்சியை என்னவென்று உணர்த்தி கொடுக்கும் நேரம் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உனக்கு அத்தனை அதிர்ஷ்டங்களையும் சொல்லிக் கொடுத்திடும் நேரம். நீ யோசிப்பது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் காலம். கந்தன் வெற்றியை உன் கைகளில் உறுதியாக கொடுக்க தயாராகிவிட்டேன். என் பிள்ளை அதை பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கான மாற்றத்தை
நீ உணர்ந்து விட தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எதிலுமே நாம் எதிர்பார்த்து கிடைக்காத பல விஷயங்கள் மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் நம்மை நன்மைப்படுத்த வரும் பொழுது அந்த இடத்தில் நின்று நீ பெறக்கூடிய உன்னுடைய சந்தோஷங்களை எல்லாம் கண்ணும் கருத்துமாக பெற்றிட வேண்டும். உன்னுடைய சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் உனக்குள் மன உறுதியோடு நின்று கொண்டிருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் இவையெல்லாம் உன்னை விட்டு விலகவே கூடாது. எந்த நேரத்திலும் எதுவுமே உன்னை விட்டு விலகிச் சென்று விடக்கூடாது. காலத்தின் கட்டாயம் சில பிரிவுகள் இங்கு அவசியமாகி விடுகின்றது. ஒருவரின் மனது ஒட்டு மொத்தமாக இன்னொருவரை வெறுக்கும் பொழுது அதை இழுத்து பிடித்து வாழ வைக்க நினைப்பதில் எந்த நியாயம் இருக்கின்றது? அவரவர் வாழ்க்கையை அவரவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து விட வேண்டியது தானே. நம்பிக்கை ஒன்றுதான் நம் துயரங்கள் தீர்க்கும் மருந்து. நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். பதற்றப்படாமல் பயப்படாமல் இரு. உன்னோடு தான் நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு நீ உன் கடமைகளை செய்ய தயாராகிவிடு. உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கான அந்த நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் உனக்கென சந்தோஷத்தை கொடுக்கும் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள்வாய். உன்னை ஆட்டி படைத்த துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் உன்னை விட்டு நீங்கி உனக்கான நல்ல நேரம் இந்த வாழ்க்கையில் உருவாகும் பொழுது அதையெல்லாம் என் பிள்ளை நீ கவனத்தில் கொள்ளும் பொழுது உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சரியான பதில் உனக்கு கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எப்பொழுதுமே நீயாக நின்று உன் வெற்றிக்கு செய்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற பலன் உனக்கு எந்நாளும் கிடைக்கும் என்பதனை மறந்து விடாதே. நீ ஆசைப்பட்டது எல்லாமுமே உனக்கு கிடைப்பதை நீ மறந்து விடாதே. நாம் ஏற்றுக்கொண்டது போல இந்த வாழ்க்கை நமக்கு எல்லாவற்றையுமே உணர்த்தி சொல்ல வேண்டிய காலம். நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றையும் நிச்சயமாக உனக்கு நான் சொல்லிவிட வேண்டிய நேரம். நீ மேலும் மேலும் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைத்தாலும் தெய்வம் உனக்கு அதனை சரியான நேரத்தில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, சட்டென்று ஒரு நொடியில் அத்தனை விஷயங்களையும் மாற்றி உனக்கு நான் நல்லதை நடத்தி கொடுக்க வருவேன். எந்த இடத்தில் உனக்கு என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை கவனித்து அதனை நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். தோல்வி அடைந்தது எப்படி என்று ஒருமுறை யோசித்து பார். நிச்சயமாக நீ வெற்றி பெற்று விடுவாய். நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நீ உணர்ந்து விடுவாய். எது நடந்தாலும் என்ன நடக்கும் என்று நாம் உறுதி கொண்டாலும் நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை நிச்சயமாக கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ்த்தட்டும். கந்தனின் அருளாசிகளோடு உன் வாழ்க்கையில் எல்லாமும் அழகாக மிளிரட்டும். நீ வேண்டி விரும்பி நின்றது என்று எதையுமே நினைத்து என் பிள்ளை வருந்தாதே. உன்னை தேடி நான் இருக்கும் வரை நீ எதற்காகவும் இனி வருத்தம் கொண்டு தவிக்க வேண்டிய அவசியமில்லை. உன்னை தேடி நான் வரும் பொழுது என் பிள்ளை நிச்சயமாக எந்த இடத்திலும் உன்னுடைய சந்தோஷங்களை நீ விட்டுவிட வேண்டிய அவசியமில்லை. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் இருவருக்கும் ஒன்றான விஷயம் ஒன்று இருக்கிறது. இந்த உலகில் நமக்காக யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசித்து பார்த்தாயானால் உன்னுடைய வாழ்க்கையை மாறிவிடும். உன்னுடைய சூழ்நிலைகளை தலைகீழாக மாறிவிடும். உனக்கென நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கான மாற்றங்களை நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லிவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நேரம் இத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கென சொல்லித்தரக்கூடிய விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள நினைக்கும் பொழுது அதிலிருந்து உனக்கு எல்லா வெற்றிகளும் மனநிறைவோடு கிடைக்க பெறுவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு
ஆசைப்பட்ட அத்தனையும் நிச்சயமாக கிடைக்கும். ஆசைப்பட்ட அத்தனையும் மனநிறைவோடு நம்மை வந்து சேரும். இனி எதற்குமே என் பிள்ளை நீ கலங்காமல் இருந்த பிறகு உனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நிச்சயமாக நீ நம்பிக்கையோடு பெற்றுக்கொண்டு வாழ வேண்டும். கந்தன் இருக்கிறேன், கலங்காதே. பௌர்ணமி விடியல் உன் வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகா.